மதுரை முடக்கத்தான் பகுதியில் தடையை மீறி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் திரளான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். முடக்கத்தான் பகுதியில் உள்ள கண்மாயில் பாரம்பரிய முறைப்படி அமைக்கப்பட்ட வாடிவாசலுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு காலை 6 மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கியது. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு நடைபெற்றதை அறிந்து அங்கு சென்ற போலீசார் சிலரை கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு ஆண்டு நடைபெறும். பெரிய இடங்களான அம்னியாபுரம், பாலமேடு, அலங்கநல்லூர்ல தான் நடத்த முடியாது. ஏன்னா அங்கே போய் போலீஸ் இருப்பாங்க. இது வந்து நாங்கள் வழக்கமாக நடத்துகிற இடம். இன்னும் யாருக்கும் வெளிப்பட தெரியாது. ஆனால் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம். நாங்களே எத்தனையோ பேரணியோ உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டங்களோ எதுவும் நடத்தி எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. அதனால தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம். பீட்டா மீசே முறுக்கு, பீட்டாய் நொறுக்கு. போட்டிகளில் வந்து பரிசுகள் பார்த்தீங்கன்னா பானைகள், காசுகள், வாளி, இதெல்லாம் மாடு நல்லா போட்டுச்சு அப்படின்னா அதுக்கு தந்தாப்புல தனியாக பரிசு போட்டுருக்கான். மாடு நல்லா விளாண்டுச்சுன்னா அதுக்கு தனியாக பரிசு, மாடு தனியாக விளாடாமல் கொண்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக பரிசு போட்டுருக்கான். இன்னைக்கு மாடை ஊற்று மாடு பிடிச்சோம், எல்லாம் பண்ணோம். எங்களுக்கு இன்னைக்கு தான் ரொம்ப நிறையா இருக்குது. இனிமேல் ஒரு ஏரியா ஒரு பகுதியிலையும் இனிமேல் மாடு தினைக்கு வெட்டிக்கிட்டு தான் சார் இருப்போம். தினைக்கும் அப்படியே ஒரு நாளைக்கு 50-100 மாடு அவுத்து. இனிமேல் தடைன்றது எங்களுக்கு தடைன்றது யாருமே போடக்கூடாது. அவன் யார் எங்களுக்கு தடை போட? எங்களுக்கு இனிமேல் தடை எவனுமே போட முடியாது. தினைக்கு மாடு வைப்போம். இது எங்களுக்கு ஒரு தடை. மதுரை மாவட்டம் விளாங்குடியில் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் ஒன்று கூடி தடையையும் மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தினர். தற்காலிக வாடிவாசல் அமைத்து காளைகளை ஓடவிட்டனர். ஏராளமான இளைஞர்களை ஆர்வத்துடன் அடக்க முயன்றதை சுற்றியிருந்த மக்கள் கரகோஷங்களை எழுப்பி வரவேற்றனர். ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை கட்டாயம் நாங்கள் நடத்தணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தோம். மத்திய அரசு எங்களுக்கு ஆர்வம் கொடுப்பாங்கன்னு நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டோம். தமிழக அரசும் சேர்ந்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணிச்சு. முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணாங்க, முடியலை. இதனால் நாங்கள் எங்களுடைய சார்பாக நாங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எப்போயுமே வழக்கமாக சாமி கும்பிட்டு பொங்கல் நடத்துவோம். அது வருஷம் நடத்துன்றக்கா அந்த வருஷம் நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கோம். இதில் எந்த தடைகள் வந்தாலும் நாங்கள் அதுக்கு வந்து இந்த பதிவு கிடையாது. நடத்துவோம். உச்ச நீதிமன்றம் தமிழ் மக்களுக்காக அவர்கள் கூட உச்ச நீதிமன்றம், தனிப்பட்ட ஒரு மனிதர்கள் உச்ச நீதிமன்றம், அனைத்து மாவட்ட அனைத்து தமிழ்நாடு இந்தியா உள்ள மக்களுக்கு அனைத்து பேருக்குமே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நாங்கள் மதிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் தமிழ் மதிச்சுட்டு தான் இருக்கான். கர்நாடகாவில் நடந்துச்சு, ஆந்திராவில் நடந்துச்சு, யாரும் கேட்டாங்களா? ஏன் தமிழன் மட்டும் ஏன் ஏறி மிதிச்சு பார்க்குறீங்க? வீரம் மறந்து வெட்டியான் வேலை பார்த்து வெட்டியான் வேலை பார்ப்பவர்கள் தமிழன் என்றும் வீரத்தோடு வாழ்ந்துடுவோம்.